ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குழு குழு சுற்றுலா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாக் கொடைக்கானலுக்கும் நாங்கள் குற்றாலத்துக்கும் போன டூரை பற்றி தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். குழு குழு கொடைக்கானலையும் குற்றாலத்தையும் பார்க்க வாங்க போகலாம். திடீர்னு தான் இந்த டூர் போகலான்னு அரேஞ்ச் பண்ணோம். பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருந்தாங்க, ஸ்கூல் இல்லாமல். அதனால் இந்த ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணோம். நாங்கள் டூர் ஏஜென்சி மூலியமாக தான் போனோம். எங்களை போல் நிறையா பேர் ஃபேமிலியாக நிறையா பேர் வந்திருந்தாங்க. இந்த டூர் ஏஜென்சி மூலியமாக போனதுனால நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் மலை மேலே ஏறும்போது கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்துச்சு. மறுபடி பார்த்திங்கன்னா அப்படியே ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூலிங் வந்துருச்சு. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக ரம்மியமாக இருந்துச்சு. அந்த வளைவெல்லாம் பஸ்ஸு திரும்பும்போது பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக வேற இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், இந்த பார்க்கும்போது இந்த கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக பசுமையாக மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லா ஃபேமிலியும் வேறு வந்திருந்ததுனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா எல்லாம் பேசிக்கிட்டே போனோம். இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா பசங்களும் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை பாருங்கள். நான் மட்டும் பார்த்து சந்தோஷப்படணுன்னு இல்லாமல் நீங்களும் பார்க்கணும் இந்த வீடியோவேங்கிறதுனால தான் நான் ஒரு விளாகாக எடுத்து இதை போடுறேன். நீங்களும் பாருங்கள். மற்றவங்களும் பார்க்குறதுனால மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. மலைகளின் அரசி கொடைக்கானல்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. எல்லாத்தையும் ரசித்து பார்த்துக்கிட்டே போனேன். இந்த ஏஜென்சி மூலியமாக போனதுனால நல்ல ஃபேமிலிக்குள்ளே ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல சாப்பாடும் அதே மாதிரி கொடுத்தாங்க. எல்லா டைமுங்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேன் 2 வேனை அரேஞ்ச் பண்ணி ஃபேமிலியெல்லாம் எல்லோரையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட்லாம் சுற்றி காட்டுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த சிகப்பாக தெரிகிற இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா மூலிகை தயாரிக்கிறதா அந்த கைடு சொன்னாங்க. எல்லாம் அந்த கால் வலிக்கு உள்ளது எல்லாம் அந்த மாதிரி இந்த தைலம் தயாரிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த இடமெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு காட்டினாங்க. அடுத்து ஒரு மூலிகையை காட்டினார். இது தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக உள்ள மூலிகை தயாரிக்கிறதா. இந்த ஹெர்பல் ஆயிலு நம்ம தேய்க்கிறதுனால ஹீட்டெல்லாம் குறைச்சிடுமா, முடி கொட்டாதுன்னு இந்த கைடு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வந்திருக்க இடம் மோயர் பாயிண்ட்னு சொன்னாங்க. இந்த இடத்துல என்னன்னாக்கா நம்ம இங்கே நின்று இந்த மலைகளோட வியூவை பார்க்குறது தான் இதோட ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அதனால் வாங்க போய் பார்க்கலாம். இதான் அந்த மொரிஸோட பிளேஸு. நல்லா பாருங்கள். இது மொத்தமாகவே அங்கே மலையை பார்க்குற வியூ தான். எல்லாத்தையும் இந்த வியூவில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
எங்கே திரும்பினாலும் இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே பனி புகையாக இருந்துச்சு. நல்ல கிளைமேட், நல்ல கூலிங்காக இருந்துச்சு. பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். நல்லா இருந்துச்சு. பார்க்கவே நிறைய சூப்பரான மரங்களாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்துச்சு. எல்லாம் உயர மரமாக ஒரே அளவாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறப்பயே. அடுத்து நம்ம போகிற இடம் குணா குகை. படியே ரொம்ப தூரமாக இருந்துச்சு. நிறையா படியாக இருந்துச்சு. போக போக காலெல்லாம் வலி வந்துச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் 1 கிலோமீட்ரு போனால் தான் அந்த குகையை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே எங்களால் நடக்கவே முடியலை. நான் பாதியோடு நாங்கள் திரும்பி வந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் தூண்பாறை. இந்த தூண்பாறை எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாமல் தனித்தனியாக நிற்கிது. அதுதான் இப்போ காட்டினாங்க. இதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக இப்போ நம்ம பார்த்து கவர் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ லஞ்சுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த வீடுகள், மரங்கள், மலையெல்லாம் பாருங்கள். இப்போ முதல் நாள் பார்த்த எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு பாதி போட்டுட்டேன். இப்போ மீதி இருக்க வீடியோவை நான் அடுத்த பார்ட்டில் போடுறேன். எல்லோரும் பார்த்துட்டு நீங்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.